வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒருவரை தீட்டுப்படுத்தும் உடல் கழிவுகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு சுத்திகரிக்கலாம் என்பது குறித்தும் நாம் வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தை படிக்கும்போது சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வது அவசியம். உதாரணமாக, பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தை பொறுத்தவரை சில காரியங்கள் பரிசுத்தம் என்று எண்ணப்பட்டது. உதாரணமாக, ஆசாரியர்கள், ஆலயத்தில் இருக்கும் பொருட்கள், பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட பலிகள், இவைகளெல்லாம் பரிசுத்தமானவைகள். இது தவிர சில காரியங்கள் சுத்தம் என்றும் அசுத்தம் என்றும் அழைக்கப்பட்டது. எது சுத்தம் எது அசுத்தம் என்பதை தேவனே குறித்து கொடுத்தார். உதாரணமாக 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது சில மிருகங்களை சுத்தம் என்றும் சில மிருகங்களை அசுத்தம் என்றும் தேவனே குறிக்கின்றதை பார்க்கின்றோம். இதில் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், சுத்தம் என்றால் பரிசுத்தம் என்று அர்த்தம் அல்ல. அதேபோல் அசுத்தம் என்றால் பரிசுத்தமற்றது, பாவமானது, இல்லாவிட்டால் சபிக்கப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல. 12ஆம் அதிகாரத்தில் குழந்தையை பெற்றெடுத்த தாயானவள் 7 நாள் தீட்டுப்பட்டவள் என்று நாம் வாசிக்கின்றோம். இதனாலே அவள் பாவி என்றோ சபிக்கப்பட்டவள் என்றோ பரிசுத்தமற்றவள் என்றோ பழைய ஏற்பாடு சொல்லவில்லை. அவள் தன்னை சுத்திகரித்து கொண்டு மறுபடியும் சகஜ வாழ்க்கைக்கு அவள் திரும்ப முடியும். இதேபோல் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண் அல்லது பெண்ணின் உடலில் இருந்து வெளியேறும் திரவங்கள், குறிப்பாக பால் உறுப்புகளிலிருந்து வெளியேறும் திரவங்கள் குறித்து தேவன் கரிசனை காண்பிக்கின்றார். மீண்டும் இதை வாசிக்கும் போதும் பாலுறவு என்பது புனிதமற்றது, பாவமானது மற்றும் அசிங்கமானது என்று தேவன் நினைத்தார் என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. பாலுறவு என்பது மனிதர்களுக்கு தேவன் அளித்த பரிசு. மனிதர்கள் அதை தேவனின் பரிசாக பயன்படுத்தும் போது, தேவனுக்கு விரோதமான வழிகளில் தவறாக பயன்படுத்தாத போது தேவன் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகவே 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த விதிமுறைகளின்படி தன்னுடைய சரீரத்திலிருந்து வெளியேறும் திரவங்களை பொறுத்து ஒரு மனிதன் ஒரு நாள் அளவும், அதாவது இன்று சாயங்காலத்திலிருந்து நாளை சாயங்காலம் வரைக்கும் அவன் தீட்டுப்பட்டவனாயிருக்கின்றான். ஆனால் அவன் குறிப்பிட்ட சுத்திகரிப்பு முறைமைகளை பின்பற்றினால் அவன் சுத்தமானவனாய் இருக்கின்றான். நண்பர்களே, 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு பிரமாணங்களை குறித்து நாம் படிக்கின்றோம். இந்த சுத்திகரிப்பு பிரமாணங்களை படிக்கும்போது சிலர் ஏன் இப்படிப்பட்ட கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று கேள்வி கேட்க முடியும். இந்த சுத்திகரிப்பு முறைமைகள், சுத்திகரிப்பு பிரமாணங்களை குறித்ததான முக்கியமான செய்திதான் என்ன என்று கேட்க முடியும். அதை இந்த அதிகாரம் 31ஆம் வசனம் நமக்கு விளக்கத்தை கொடுக்கின்றது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது இந்த சுத்திகரிப்பு முறைமைகளின் முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தை பாதுகாப்பதுதான். பாருங்கள், 10ஆம் அதிகாரத்தில் நாம் நாதாபும் அபியோவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தீட்டுப்படுத்தி மரித்து போனதை நாம் பார்த்தோம். அதற்கு பின்புதான் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் தீட்டுக்களை குறித்தும் அசுத்தங்களை குறித்தும் சுத்திகரிப்பு முறைமைகளை குறித்தும் ஆண்டவர் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை பாதுகாப்பதை குறித்து, தீட்டுப்படுத்தாமல் இருப்பதை குறித்து ஆண்டவர் பேசுகின்றார். நண்பர்களே, இந்த கட்டளைகளின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய சமூகம் பரிசுத்தமானது என்றும் அவருடைய சமூகத்தை
ஒருவரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதையும் குறித்து உணர்த்துகின்றார். இப்பொழுது புதிய உடன்படிக்கையில் வாழும் விசுவாசிகள் தாங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:21 சொல்வது போல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நண்பர்களே, சுத்தமில்லாத ஒருவனை இயேசு சுத்திகரிக்கிறவராயிருக்கின்றார். ஆகவே லேவியராகமத்தின் இந்த பகுதி உண்மையில் நமக்கு இயேசு வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. ஏனென்றால் ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே சுத்திகரிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே ஒருவன் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நிற்க தகுதி அடைகின்றான். பாருங்கள், இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த யூத மத தலைவர்கள் எப்படி மனிதர்களை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலக்கி வைக்க முடியும் என்று முயற்சி எடுத்தார்கள். மனிதர்களுக்கு தடைகளை தான் அதிகமாக கொண்டு வந்தார்கள். உதாரணமாக மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 12 வருடமாக பெரும்பாடோடு கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை மத தலைவர்கள் சமுதாயத்திற்குள்ளே கூட வர முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் அவளை சுத்திகரித்ததன் மூலம் இயேசு தானே மனிதர்களை சுத்திகரிக்க முடியும் என்பதை உணர்த்தினது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட தடைகளெல்லாம் நீங்கி போனது என்றும் உணர்த்துகின்றார். நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு விசுவாசிகள் சுத்தமாய் இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்கள் நேரடியாக இலவசமாக தடையில்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.